வணக்கம். ஃபார் த பீப்பிள், பை த பீப்பிள், ஆஃப் த பீப்பிள், அலாங் வித் த பீப்பிள். நேயர்களுக்கு என்னுடைய 2வது சமர்ப்பணம். என்னடா காலையில் குளித்து இப்படி ஆக்ட்ரஸ் அந்த மாதிரிலாம் காட்டி கூட்டுறதுக்காக வந்திருக்கேன்னு நினைக்க வேண்டாம். அன்றைக்கி சொன்ன மாதிரியே தான் சொல்கிறேன். இந்த மார்கழியின் இதில் ஆக்சுவலாக முந்தா நாள் நான் முதல் வீடியோ போடும்போது நைட்டு, அதனால் ஸ்வெட்டர்லாம் ஷாலெல்லாம் போத்துட்டு இருக்க வேண்டியதாக இருந்தது. பட் நான் ஒரு டீச்சருங்கிறதுனால சொல்கிறத தான் செய்கிறது தான் சொல்லணும். அதனால இன்றைக்கி காலையில் நான் காலையில் எழுந்திரிச்சு குளித்து விளக்கு கொளுத்தி இன்னும் கொஞ்சம் விடிஞ்ச பிறகு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒரு அரச மரம் இருக்குது, அங்கே போய் விளக்கு கொளுத்திட்டு என்னுடைய ரெகுலர் டியூட்டியை செய்வேன். இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த டைமில் இந்த இதை ரெக்கார்ட் பண்ணுறது கடவுளோட ஒரு ஆசீர்வாதமும் இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. அது எத்தனை பேர் இதுன்னு தெரியல. அதாவது மார்கழி மாதத்தில் காலையில் அந்த விடியற் காலையில் சயின்டிஃபிக்காக அன்றைக்கி சொன்னேன். ட்ரெடிஷ்னலாக ஸ்பிரிச்சுவலாக சொல்லணுன்னா, கிருஷ்ணர் பகவான் அந்த மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னது போல் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு அந்த சமயத்தில் நாம் பேசுகிறது கடவுள் நம்ம மூலமாக நமக்கு ஒரு இது பண்ணுவார் அப்படிங்கிறது ஐதீகம். இன்னுமா அங்கேயே ஒன்று இங்கே ஒன்றுமா டச் பண்ணி எல்லாம் இன்றைக்கி பேசட்டுன்னு நினைக்க வேண்டாம் யாரும். என்னுடைய குறிக்கோள் எல்லாம் ஒரே இலக்கை நோக்கி தான் போயிட்டுருக்கு. நான் குறிக்கோளை மாறவும் இல்லை. அரசியல் அப்படிங்கிறது சாதாரண மக்களுக்கு தேவையில்லாதது, ஓட்டு போடுற உரிமை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி இந்த காலத்து அரசியல்வாதிகள் நம்மளை மாற்றிட்டாங்க. நீங்கள்லாம் அதுக்கு தேவையில்லாதது, உங்களுக்கு அதை பற்றிலாம் யூ டோன்ட் டாக் அபவுட் தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் அரசியலை பற்றி பேசணும். ஏன்னா நான் அப்படி தான் ப்ராட்டப். எங்கள் அப்பாலாம் வீட்டில் இருந்து டிஸ்கஸ் பண்ணுவார். வாட் இஸ் கோயிங் ஆன் டுடே அப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸ் இருந்ததுன்னா, நாங்கள் 5 பேர் இருந்தோம், அம்மாவும் சேர்த்து 6-7 பேர் உட்காந்துருப்போம். இது செஞ்சது தப்பாக ரைட்டான்னு வீட்டிலே ஒரு கிரிட்டிக் மாதிரி நடக்கும். அப்படி சூழ்நிலை வளர்ந்தவ. அதனால் சுதந்திரம், அடிமை, பெண், இதெல்லாம் எனக்கெல்லாம் தெரியவே இல்லை. ஈக்குவல் ரைட்ஸ் தான் கொடுத்துருந்தார். எங்கள் வீட்டில் பசங்களுக்கும் எனக்கும் பெருசாக வித்தியாசமெல்லாம் அப்பா பாராட்டவே கிடையாது. ஒருவேளை நான் அந்த பேக்ரவுண்டில் இருந்து வந்தனால எனக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சதான்னு தெரில. மை ஃபாதர், மதர் போத் ஆர் எஜுகேட்டட் ஆல்சோ, and my father is actually brought us in a very traditional manner. ஸோ இங்கிலீஷில் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறது, எல்லாருக்கும் போய் சேரணும்னு. அது பழக்க தோஷம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் தமிழிலேயே பேசுகிறதுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் ரீச் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஒரே குறிக்கோள். நான் தகடூர் மண்ணில் பிறந்தவன். எத்தனை பேருக்கு தகடூர்னால் தெரியும்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். அதியமான் அவர் அரசராக இருந்தப்போ அரசவை ஆலோசகராக இருந்த ஔவையார் அந்த மண்ணில் பிறந்தவர். ஔவையார் என்னுடைய ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஐ ஃபாலோ ஹர் வெரி பர்ஃபெக்ட்லி. எனக்கு முதல்ல காலேஜில் ஒரு சின்ன எஸ்ஏ ரைட்டிங், அதுக்கு தமிழ் வரவே மாட்டேங்கிறது பாருங்கள். அதில் ப்ரைஸ் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் கொடுத்தப்ப சொல்லவே சொன்னார், இவ்வளோ அழகாக தமிழ் எழுதுறதுக்கு. அப்போவே நான் சொல்கிறது இட் இஸ் ஐ ஃபினிஷ்ட் மை கிராஜுவேஷன் இன் 1888. 88ல் ஒரு தமிழ் ப்ரொஃபஸர், அவர் பேர் நட்ராஜன் சார்னு பேர், அவர் சொல்லவே சொன்னார், தமிழ் நீ ஸ்பெல்லிங் அப்போல்லாம் இந்த இடையெழுத்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரொம்ப வந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க. அதை பண்ணும்போது அது ஒன்று தான் உங்ககிட்ட பிரச்சனை, பட் யுவர் தாட்ஸ் ஆர் வெரி ஜென்யூன் அப்படின்னு தமிழில் தான் பேசுவார். கோவிந்தராஜன் ஒரு ப்ரொஃபஸர், நடுவில் இங்கிலீஷ் வந்துருச்சுன்னா கொன்னே போட்டுருவாங்க.
அப்படி ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான். பெருசாக ஒன்றும் ப்ரைவேட் காலேஜோ 1000 500 லட்சங்கள்லாம் கொடுத்து படித்த இதெல்லாம் கிடையாது. சாதாரண காலேஜ் தான். அவங்கெல்லாம் கொடுத்த அந்த தமிழோட இதுதான் நமக்கு வந்து அப்போல்லாம் வந்து பெருசா ஔவையாரை பற்றி அவ்வளோ அழகாக ஒரு இது சொல்லும்போது சொன்னார். உண்மையாலுமே நான் திரும்பவும் அந்த தர்மம் புரி அப்படின்னு யூஸ் பண்ணின அந்த பேர் எப்போ வந்ததுன்னு எனக்கு தெரியாது. 1950ஸ்க்கு மேலே வந்திருக்கலாம். ஐ டோன்ட் நோ. பிகாஸ் நான் வந்தப்போல்லாம் தர்மபுரின்னு தான் அதுக்கு பேரே இருந்தது. பட் தகடூர் அதியமான் கோட்டை இப்போ கூட போய் நான் பார்க்கணுன்னு உள்ளே போய் பார்க்கணுன்னு ட்ரை பண்ணணும், முடியவே இல்லை இத்தனை வருஷத்துக்கு பிறகு கூட. அந்த தகடூர் அதியமான் கோட்டைக்கும் கோட்டை கோயில்னு இந்த பழைய தர்மபுரியில் இருக்கிற அந்த ரெண்டுத்துக்கும் கனெக்டிவிட்டி அதெல்லாம் பார்த்தோம்னா இவ்வளோ சின்ன ஊரில் இவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குதான். எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு ஒரு காலத்தில் வந்து பின்தங்கிய மாவட்டம்னு சொல்லக்கூடிய தர்மபுரி அது. அங்கே அந்த கோட்டை கோயிலில் போய் ஒரு வானதி யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அப்போ கோகுலம்னு ஒரு பத்திரிக்கைன்னு நினைக்கிறேன். மங்கையா நோ கோகுலத்தில் வந்ததா இல்லை இன்னொன்று இப்போ